ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு சூப்பரான 2 விதமான ஸ்நாக்ஸு ஒரே பொருளை வச்சு 2 விதமாக ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன். ஒன்று வந்து ஸ்டப்பிங் மிளகா பஜ்ஜி. ஸோ இது வந்து மிளகா பஜ்ஜி நல்லா உள்ள ஸ்டப்பிங் பண்ணி குட்டி குட்டியாக ரெடி பண்ணியிருக்கேன். அதே போல் நம்ம வந்து ப்ரெட்டு பக்கோடா. ஸோ ப்ரெட்டில் பக்கோடா செஞ்சுருக்கேன். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு டக்குன்னு செஞ்சிடலாம். 5 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் வந்து 2 ஸ்நாக்ஸும் நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு என் வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதே போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அருமையான இந்த ஈவினிங் டைமு டீ டைம் ஸ்நாக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெட் எடுத்துக்கலாம். ப்ரெட்டை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ப்ரெட் எடுத்துக்குங்க. ப்ரெட்டு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். வீட் ப்ரெட்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை மில்க் ப்ரெட்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் அப்படியே கையாலேயே இந்த மாதிரி பிசைஞ்சு தூள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். பொடியாக நறுக்கிற வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிங்க. இந்த மாதிரி நல்லா பொடியாக இருக்கணும். சாப்பர் இருந்துச்சுன்னா சாப்பரில் கூட நீங்கள் வெங்காயத்தை நல்லா நறுக்கிக்கிங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகா பொடி. பச்சை மிளகா விருப்பம் இருந்தால் கட் பண்ணி போட்டுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிக்கிங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. நமக்கு இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமே போதும். இது தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது மசாலா ஆட் பண்ணுறதா இருந்தால் விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா, சிக்கன் 65 மசாலா, அப்படி இல்லைன்னா சாட் மசாலா, கரம் மசாலா, இதில் நீங்கள் உங்கள் விருப்பம். பட் நான் வந்து இந்த 2 மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மஞ்சள் பொடி, மிளகா பொடி மட்டும்தான். நிறைய மசாலாலாம் போட்டோன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர்லாம் ரொம்ப பிடிக்க மாட்டுது. ஸோ நம்ம வந்து கம்மியான மசாலா போட்டு செஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிட்றாங்க. போய் இது இந்த அளவுக்கு நம்ம தண்ணி இல்லாமலே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இப்படி இருக்கணும். இதை நம்ம எடுத்தோன்னா இந்த மாதிரி ஒட்டி வரணும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா தனியாக வச்சுடுங்க. பஜ்ஜி மிளகா இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்துக்கோங்க. அதை நம்ம நடுவில் இருந்து கீறிக்கலாம். ஃபுல்லாக கீறிடக்கூடாது. இந்த மாதிரி பேக்கெட் ஆட்டம் கீறிக்கணும். இப்போ இதில் உள்ள சீடெல்லாம் நம்ம லைட்டாக தட்டி எடுத்துடலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற மாவும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. இதுலேயும் நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். ஸோ இப்போ இதை ஃபில் பண்ண இந்த மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிங்க.
இந்த மாதிரி அதோட ஃபில்லிங் வெளியில் வராத மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு பிராண்டு பஜ்ஜி போண்டா மிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நான் பஜ்ஜி போண்டா ரெடிமேடாக விற்கும் இல்லையா மிக்சிங்கு, அது எடுத்துருக்கேன். இல்லை உங்களுக்கு மிக்சிங் வீட்டில் செய்ய தெரியும்னா செஞ்சுக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கடலை மாவு, கொஞ்சோண்டு அரிசி மாவு, கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவரு, அதோட உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம், அதோட கலர் பொடி லைட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பஜ்ஜி போண்டா மிக்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்து ரெடிமேடாக இருந்ததால் எடுத்துக்கிட்டேன். இதில் தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் திக்காக இந்த பஜ்ஜி டிப் பண்ணுற மாவு எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயை காய வச்சு இங்கே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மிளகா ஸ்டப்பிங்கை இந்த பஜ்ஜி மாவோட சேர்த்து இதில் போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி அழகாக குட்டி குட்டியாக போட்டு குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு தெரியும். இது ஏன்னா யூஸ்வலாக சாப்பிட்ற பஜ்ஜியை விட ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்த மாதிரி தெரியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பஜ்ஜின்னா நீட்டாக இருக்கும். மிளகா பஜ்ஜி இருந்தாலும் சரி, வாழைக்காய் பஜ்ஜி இருந்தாலும் சரின்னு சொல்லி தான் அவங்களுடைய எய்மு. பட் நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு கொடுத்தோன்னா பார்க்க அவங்களுக்கு அழகாக தெரியும். சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ஆட்டம் தெரியும். சூப்பரான மிளகா ஸ்டப்பிங் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மிளகா ஸ்டப்பிங் பஜ்ஜி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணோன்னா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணும். கொஞ்சம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணோன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். கொஞ்சம் கிறிஸ்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு போட்டிங்கன்னா சிக்கன் பக்கோடா ஆட்டம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பஜ்ஜி எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இந்த பஜ்ஜிக்கு நம்ம ஸ்டப்பிங்க்கு ரெடி பண்ண மாவு மீதி ஆயிடுச்சு இல்லைங்களா, அதை என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த பஜ்ஜி மாவு இருக்கு இல்லையா, மேலே டிப் பண்ணுறதுக்கு வச்சுருந்த மாவு அதோட இதை சேர்த்து இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ண மாவை குட்டி குட்டியாக இதில் போட்டுக்கலாம். இது ஒரு சூப்பரான ஒரு பிரெட் பக்கோடா ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் இந்த மிளகால அதை ஃப்ளிப் பண்ணாமல் இப்படியே கூட பக்கோடா ஆட்டம் போட்டு தரலாம். ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி மசாலாலாம் கலந்து ஒரு பக்கோடா ஆட்டம் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா ஒரு ஈவினிங் டைமில் டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ். இது ஈஸியாக செஞ்சிடலாம், 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். ஸோ ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இல்லை வீட்டில் ஹஸ்பண்ட் ஆஃபீஸை விட்டு வரும்போது நீங்கள் டக்குன்னு இந்த ப்ரெட் இருந்துச்சுன்னா
ப்ரெட்டை பிரித்து போட்டு மிளகா பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டிங்கன்னா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி பக்கோடாவை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். டக்குன்னு நல்லா சுட 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 வச்சு நீங்கள் டீயோட கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ பக்கோடா நல்லா வேகட்டும். ஸோ அவ்வளோதான், சூப்பரான பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பக்கோடாலேருந்து இந்த சலசலப்பு நின்னதும் நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் 2 விதமான ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கோம். ஒன்று வந்து ஸ்டப்பிங் மிளகா பஜ்ஜி, இன்னொன்று வந்து ப்ரெட்டு பக்கோடா. ரெண்டும் நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் பொட்டுக்கடலை சட்னியோட டிப் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பரான டேஸ்டியான இதே போல் ரெசிபிகளோடு உங்களை மறுபடியும் சந்திக்கு வரேன். உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.